இன்று இப்போது ஆண்டவர் நம்மை கடக்க இருக்கிறார். இன்று இப்போது ஆண்டவர் நம் மத்தியில் கடக்க இருக்கிறார். இன்றைய நாளின் முதல் சிந்தனையாக இந்த ஒரு சிந்தனையை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எகிப்து நாட்டிலே இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்த ஆண்டவர் இன்று இந்த இரவு உணவை கொண்டாடப் போகின்ற ஆண்டவர் இயேசுவின் கடைசி ராவுணவை கொண்டாடப் போகின்ற நம் மத்தியிலும் அதே ஆண்டவர் கடக்க இருக்கின்றார். எதற்காக ஆண்டவர் நம்மை கடக்க இருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் அன்று இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே கடந்து சென்றார்? அதற்கான காரணம் என்ன? இதற்குரிய பதிலை இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், இஸ்ரேல் மக்கள் கொண்டாடிய முதல் பாஸ்கா விருந்தை குறித்து. கடவுள் மோயிசனின் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு இந்த பாஸ்கா விருந்தை எப்போது கொண்டாட வேண்டும், எப்படி கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் அங்கே அறிவுறுத்தப்படுகிறது. முதல் வசனமாக நாம் வாசிக்க கேட்டோம், மாதங்களில் முதல் மாதம், ஈப்ரு கேலண்டரிலே முதல் மாதமாக இருப்பது நிசான் என்ற மாதம். இந்த நிசான் மாதம் 14ஆம் தேதிதான் இந்த ஒரு பாஸ்கா உணவை உண்ண வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு மோயிசனின் மூலமாக அறிவுறுத்தப்படுகிறது. எதற்காக கடவுள் இந்த மாதங்களில் தலையான மாதமாகிய இந்த நிசான் மாதத்தை தேர்ந்து கொள்ள வேண்டும்? அதிலும் நிசான் மாதம் 14ஆம் தேதி எதற்கு தேர்ந்து கொள்ள வேண்டும்? அதற்கு காரணம் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஈப்ரு கேலண்டர் மாதங்கள் பருவ காலத்தை மையமாக வைத்து அது கணக்கிடப்படுகிறது, குறித்து காட்டப்படுகிறது. வழக்கமாக பருவ காலங்கள் என்று சொல்லுகிற போது நமக்கு தெரிந்தது கோடை காலம், இப்போது நாம் இருக்கின்ற கோடை காலம், இன்னொன்று குளிர்காலம். இது ரெண்டு தான் நாம் பொதுவாக நாம் சொல்லக்கூடிய காலங்கள். மேலுமாக 2 காலங்கள் இருக்கிறது, பருவ காலங்கள். இந்த குளிர்காலத்திற்கு முன்னதாக இளவேநீர் காலம் என்று ஒன்று இருக்கிறது. அதே போல இந்த கோடை காலத்திற்கு முன்னதாக வசந்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. இங்கே இந்த நிசான் மாதம் என்பது வசந்த காலத்தில் வரக்கூடிய ஒரு காலம். குறிப்பாக நம்முடைய இந்த கிரகோரியன் கேலண்டரிலே இது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வரக்கூடிய மாதம் இது இந்த நிசான் மாதம். எனவே கடவுள் இந்த ஒரு வசந்த காலத்தை தேர்ந்து கொள்வதற்கான ஒரு காரணம் என்ன? வசந்த காலம் என்று சொன்னாலே ஒரு சுகம், ஒரு கம்ஃபர்ட். குறிப்பாக இந்த வசந்த காலத்தில் தான் மரங்கள் பூக்களை பூக்கும். அது மட்டுமல்ல, இது அறுவடையின் காலமாகவும் இருக்கிறது. இதை பொதுவாக இந்த வசந்த காலம் என்று சொல்லுகிற போது புத்துயிர் கொடுக்கின்ற ஒரு காலமாக, புதுவாழ்வை கொடுக்கின்ற ஒரு காலமாக, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருகின்ற ஒரு காலமாக இந்த வசந்த காலம் அமைந்திருக்கிறது. எனவேதான் வசந்தத்தை புது வசந்தம் என்று சொல்லுவார்கள். ஆக புது வசந்தம் என்று சொல்லுகிற போது ஒரு புத்துயிர், புதுமையான ஒரு வாழ்வு, புதிய வாழ்வு என்ற ஒரு அர்த்தத்தை கொண்டதாக இந்த வசந்த காலம் அமைந்திருக்கிறது. எனவே கடவுள் இந்த ஒரு வசந்த காலத்தை தேர்ந்தெடுத்து, இந்த நிசான் மாதத்தை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்க வேண்டும், விடுதலையை கொடுக்க வேண்டும்,
புத்துணர்வை கொடுக்க வேண்டும். காரணம், எகிப்து நாட்டிலே அடிமைகளாக அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இப்படியே நாம் விட்டுவிடக்கூடாது, ஒரு மறுவாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில்தான் இந்த இயற்கையோடு, இப்படிப்பட்ட ஒரு காலத்தோடு இஸ்ரேல் மக்களை இணைத்து, இந்த ஒரு காலத்தின் மூலமாக இயற்கையோடு இணைத்து இஸ்ரேல் மக்களுக்கு புதிய வாழ்வை தர கடவுள் திட்டத்தை வகுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நிசான் மாதம் 14ஆம் தேதி என்பது பௌர்ணமி காலம். வழக்கமாக நிசான் மாதம் 14ஆம் தேதி அது பௌர்ணமியாக இருக்கும். எனவே பகல் பொழுது அதிகமாக இருக்கும், இரவு குறைவாக இருக்கும். இதை சுட்டி காட்டுகிறது, பகல் இரவை ஆள்கிறது. இதுவரையில் இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் இருள் நிறைந்த ஒரு ஆட்சியிலே இருளின் மனிதர்களாக இருந்தார்கள். இனிமேல் இந்த மனிதர்கள், இந்த இஸ்ரேல் மக்கள் பகலின் ஆட்சிக்குரிய மனிதர்களாக மாறப்போகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தில்தான் கடவுள் இந்த நிசான் மாதம், வசந்த காலமாக இருக்கக்கூடிய இந்த நிசான் மாதம் 14ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து, இந்த நாளில் நீங்கள் இந்த பாஸ்கா உணவை உண்ணுங்கள் என்று கட்டளையை பிறப்பிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது இந்த முதல் வாசகத்திலே புளிப்பற்ற அப்பம். புளிப்பற்ற அப்பத்தை நீங்கள் உண்ண வேண்டும் என்று கட்டளையை கடவுள் கொடுக்கிறார். எதற்காக இந்த புளிப்பற்ற அப்பத்தை உண்ண வேண்டும்? ஒரு பொருளை, மாவை புளிப்புள்ளதாக மாற்றுவதற்கு சில மணி நேரங்கள் நாம் காத்திருக்க வேண்டும், சில மணி நேரங்களாவது நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அந்த பொருள் புளிப்பேறும். இங்கே ஆண்டவர் புளிப்பற்ற அப்பத்தை உண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இங்கே புளிப்பேற்றுவதற்கான நேரம் இங்கே இல்லை. நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அவசரமான ஒரு உணவு. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், கையிலே தடி, காலிலே மிதியடி அணிந்து கொண்டு நின்று கொண்டு இந்த பாஸ்கா உணவை உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா, அவசரமான பாஸ்கா. எனவே உடனடியாக இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் மீண்டு எழ வேண்டும். இதுதான் இந்த புளிப்பற்ற அப்பத்தின் மூலமாக கடவுள் அவர்களுக்கு சொல்லுவது. அதில் இன்னொன்று ஆழமான ஒரு உண்மை இந்த புளிப்பற்ற அப்பத்திலே அடங்கியிருக்கிறது. ஒரு புளிப்பற்ற ஒன்றை புளிப்புள்ளதாக மாற்ற வேண்டுமென்றால் பழையதை ஒன்றை நாம் சேர்க்க வேண்டும். உதாரணத்திற்கு பாலை நாம் எடுத்துக்கொள்வோம். பாலை புளிப்பேற்ற வேண்டும், தயிராக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பழைய தயிரை நாம் அந்த பாலில் ஊற்ற வேண்டும். ஆக பழையதை ஊற்றினால் மட்டும்தான் இது புளிப்பேறும். இங்கே இந்த இஸ்ரேல் மக்கள் வைத்திருக்கின்ற மாவு புளிப்பேற வேண்டுமென்றால் எகிப்தின் பழையதிலிருந்து அவர்கள் அதிலே ஊற்ற வேண்டும், கலக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் அதை விரும்பவில்லை. காரணம், இந்த எகிப்தின் புளிப்பு மாவு அது பாவமானது, பழையது, விஷமானது. அது உங்கள் வாழ்வில் இனிமேல் ஒருபோதும் கலக்கக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இனிமேல் உங்கள் வாழ்விலே நுழையக்கூடாது. எனவே தான் ஆண்டவர் புளிப்பற்ற அப்பத்தை உண்ணுங்கள் என்று இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் மாதம் நிசான் மாதம் 14ஆம் தேதியை குறித்த சில சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த புளிப்பற்ற அப்பத்தை குறித்து சில சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். எதற்காக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை கடந்து சென்றார் என்ற ஒரு கேள்விக்கான ஒரு பதில் இந்த 2 சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொண்டதன் மூலமாக நமக்கு புலப்படும். குறிப்பாக ஆண்டவரின் தூதர் இஸ்ரேல் மக்களின் வீடுகளிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டதை பார்த்து கடந்து சென்றார் என்று நாம் இறைவார்த்தையில் வாசிக்க கேட்டோம். ஆக இந்த கடந்து செல்லுதல், ஆண்டவரின் தூதர் கடந்து சென்றார் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது, புத்துயிர் கொடுக்கப்பட்டது, புதுவாழ்வு கொடுக்கப்பட்டது, தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்ற ஒரு சிந்தனைதான்
இங்கே இந்த ஒரு இறைவாசகத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அன்று முதல் பாஸ்காவை கொண்டாடிய இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே கடவுள் கடந்து சென்றார். அந்த கடந்து சென்றதன் மூலமாக புது வாழ்வை கொடுத்தார், தீமையிலிருந்து அவர்களை விடுவித்தார், இன்னும் பலவிதமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்று கடைசி ராவுணவை கொண்டாடப் போகின்ற நம் மத்தியிலும் கடக்கப் போகிறார் என்ற ஒரு உணர்வை இந்நேரத்தில் நாம் மனதிலே பதித்து வைத்துக் கொள்வோம். அவர் கடக்கப் போவது நமக்கு புத்துயிரை கொடுப்பதற்காக, அவர் கடக்கப் போவது தீமையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக என்ற ஒரு உணர்வை இந்நேரத்திலே ஆண்டவரின் பிரசன்னத்திலே உணர்ந்து பார்த்து, என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் கடக்கப் போகிறார், என் ஆண்டவர் என் குடும்பத்திலே கடக்கப் போகிறார் என்ற ஒரு ஆழமான ஒரு கருத்தை இந்த உள்ளத்தில் நாம் பதித்துக் கொள்வோம். இது முதல் சிந்தனை. அடுத்ததாக இந்த மறையுரைக்கு பிற்பாடு பாதம் கழுவுகின்ற ஒரு நிகழ்வு, மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. இந்த ஒரு நிகழ்வை குறித்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த ஆழ்ந்த விசுவாசத்தை, ஆழ்ந்த நம்பிக்கையை பல்வேறு ஓவியங்கள் மூலமாக, கல்வெட்டுகள் மூலமாக, சிற்பங்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட விசுவாசத்தின் வெளிப்பாடுகள், நம்பிக்கையின் வெளிப்பாடுகள் அதிகமாக கல்லறை தோட்டங்களில்தான் இருந்தது. குறிப்பாக இந்த கல்லறை தோட்டங்களிலே இந்த கல் குகைகள், அந்த காலகட்டத்திலே இறந்த உடலை கல் குகையிலே அடக்கம் செய்தார்கள், கல் சவப்பெட்டியில் அடக்கம் செய்தார்கள். எனவே அந்த கல் குகைகளிலும் கல் சவப்பெட்டிகளிலும் அதிகமாக இருந்த ஓவியங்கள் எது என்று கேட்டால் 2 ஜோடி படங்கள், 2 ஜோடி ஓவியங்கள். ஒன்று ஆண்டவர் இயேசு பாதம் கழுவுகின்ற ஒரு நிகழ்வு, இன்னொரு பக்கம் பிலாத்து தன் கைகளை கழுவிய நிகழ்வு. சற்று வித்தியாசமான ஒரு சிந்தனையாக இங்கே இருப்பதை நாம் பார்க்க முடியுது. பாருங்கள், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இந்த 2 நிகழ்வுகளையும் எப்படி ஒப்பிட்டு பார்த்தார்கள் என்று பாருங்கள். அந்த சவப்பெட்டியிலே ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவிய ஒரு ஓவியம், அதற்கு எதிர்புறம் பிலாத்து தன் கைகளை கழுவிய ஒரு ஓவியம். இந்த 2ஐயும் சற்று ஒப்பிட்டு பாருங்கள். இங்கே ஆண்டவர் இயேசு அடுத்தவரின் பாதங்களை கழுவுகிறார், பிலாத்து தன் கைகளை அவன் கழுவுகிறான். இங்கே ஆண்டவர் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவி அவர்களை தழுவி கொள்ளுகிறார். மறுபுறத்திலே பிலாத்து தன் கைகளை கழுவி நழுவுகிறான். எதற்காக நழுவினான்? ஏன் எதற்கு வீண் வம்பு, இந்த தொல்லை ஏன் எதற்கு, ஏன் எனக்கு, எப்படியாவது போகட்டும், நான் நல்லா இருந்தால் சரிதான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த பாதம் கழுவி நிகழ்வின் மூலமாக தாழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிறார், பணிபுரிதலை கற்றுக் கொடுக்கிறார், அன்பை கற்றுக் கொடுக்கிறார். இந்த 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கின்ற நாம் ஒரு முக்கியமான ஆழமான ஒரு கருத்தை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாதம் கழுவுகின்ற நிகழ்வு பிறரன்பை வெளிக்காட்டுகிறது. பிலாத்துவின் கை கழுவிய நிகழ்வு சுயநலத்தை எடுத்து காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, நடு தீர்வையின் போது, பொது தீர்வையின் போது ஆண்டவர் இயேசு படிப்பிக்கின்ற அந்த படிப்பினை சற்று நாம் இங்கே நினைவில் கொண்டு வர வேண்டும். செம்மறியாடுகள் வலப்புறமும் வெள்ளாடுகள் இடப்புறமுமாக ஆண்டவர் அவர்களை பிரிப்பார். இந்த வலப்பக்கத்தில் உள்ள செம்மறியாடுகள் பிறரன்பு செயல்களை செய்தவர்கள், அவர்களுக்கு மோட்சம். இடப்பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் சுயநலத்தோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு நரகம். இப்படிப்பட்ட ஒரு போதனையானது படிப்பிக்கப்படுகிறது. இங்கே
இறந்தவரின் கல்லறையிலே இவ்வாறு இந்த ஓவியங்களை வரைந்ததன் மூலமாக இந்த இறந்த நபர் பிறரன்போடு வாழ்ந்திருந்தால் இவருக்கு மோட்சம், சுயநலத்தோடு வாழ்ந்திருந்தால் இவருக்கு நரகம், இந்த ஒரு படிப்பினையை பயிற்றுவிக்கின்ற விதமாக இப்படிப்பட்ட இந்த அழகான ஓவியங்கள் அந்த கல் குகையிலே வரையப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, தொடக்க கால கிறிஸ்தவர்களின் இந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வு இந்த விதமான ஓவியங்கள் மூலமாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. மேலுமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் இயேசு தம் கைகள் மூலமாக எவ்வளவோ புதுமைகளை செய்திருக்கிறார். அதே கைகள் இப்போது பாதங்களை கழுவுகிறது. எனவே கண்டிப்பாக இந்த பாதம் கழுவுகின்ற ஒரு நிகழ்வும் நாம் புதுமை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பாதம் கழுவுகின்ற நிகழ்வும் ஆண்டவர் இயேசுவால் செய்யப்பட்ட புதுமை. குருடரின் கண்களை தொட்ட கைகள், செவிடரின் காதுகளை தொட்ட கைகள் இப்போது சீடர்களின் கால்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, புதுமை என்பது என்ன? எதெல்லாம் புதுசாக இருக்கிறதோ அதுதான் புதுமை. இங்கே இந்த பாதம் கழுவுகின்ற நிகழ்வு ஒரு புதுமை, ஒரு புதுசு. காரணம் என்ன? ஆண்டவரும் போதகரமாக இருக்கக்கூடிய இயேசு பாதங்களை கழுவுகிறார். இதுவரையில் யாரும் செய்யாத ஒரு செயல்பாட்டை ஆண்டவர் இயேசு செய்கிறார். அடிமைகள் செய்த செயல்பாடு இதுவரை. இப்போது ஆண்டவரும் போதகரமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ததன் மூலமாக, பாதங்களை கழுவியதன் மூலமாக, இந்த பாதம் கழுவிய நிகழ்வு ஒரு புதுசு, ஒரு புதுமை. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை, எப்போதெல்லாம் தாழ்ச்சி நிறைந்த ஒரு பணியை நாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் புதுமை செய்கிறோம் என்ற அர்த்தம். எப்போதெல்லாம் பிறரன்பு பணிகளை நாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் புதுமை செய்கிறோம். ஆண்டவர் இயேசு நம் வழியாக புதுமை செய்கிறார். எனவே தாழ்ச்சியோடு பணியை செய்வோம், பிறரன்பு பணிகளை செய்வோம். இந்த பணிகள் அனைத்துமே புதுமை என்ற ஆழமான ஒரு கருத்தை இன்று நாம் உள்ளத்தில் பதிப்போம். அடுத்து மேல்மாடி கொடைகள், அப்பர் ரூம் கிஃப்ட் என்று நாம் சொல்லுவோம். ஏன் இதை அப்பர் ரூம் கிஃப்ட், மேல்மாடி கொடை? மேல் மாடி என்று சொன்னாலே அது மேன்மையானது, மகத்துவமானது. இந்த மேல்மாடி அறையில் ஆண்டவர் கொடுத்த கொடை என்ன? அதுதான் நற்கருணை, அதுதான் குருத்துவம். அன்பார்ந்தவர்களே, இந்த மேல்மாடி கொடையின் முதல் கொடையாக இருக்கக்கூடிய அந்த நற்கருணை, இதை குறித்து நம் வாழ்நாள் முழுக்க நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நற்கருணையின் அருமை பெருமையை குறித்து இந்நாளில் இந்த நற்கருணையை குறித்து பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண நூல் 25ஆம் அதிகாரம் 23 30 வரை உள்ள வசனங்களிலே நற்கருணை குறித்த ஒரு முன்னோட்டம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் மோயிசனுக்கு சொல்லுகிறார், ஒரு மேசையை ஏற்பாடு செய், அந்த மேசையிலே காட்சி அப்பங்களை வை. ஷோ பிரெட் என்று சொல்லப்படுகிறது. காட்சி அப்பங்கள், 12 காட்சி அப்பங்களை 2 அடுக்குகளாக அடுக்குவை. எதற்கு 12 காட்சி அப்பங்கள்? இந்த 12 காட்சி அப்பங்கள் 12 இஸ்ரேல் குலங்களை அது குறிக்கிறது. எனவே வைக்கப்பட்ட மேசையின் மீது வைக்கப்பட்ட அந்த 12 காட்சி அப்பங்களை ஓய்வு நாளின் முதல் நாளிலே தொடக்கத்திலேயே குருக்கள் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்து அந்த 12 அப்பங்களை சாப்பிடுவார்கள். குருக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அப்பங்கள் அது புனிதமான ஒரு அப்பம். எனவே குருக்கள் மட்டுமே அது சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு விட்டு மீண்டுமாக புதிதாக தயாரிக்கப்பட்ட கதகதப்பான அப்பங்களை மீண்டுமாக 12 அப்பங்களை அந்த மேசையிலே அடுக்கி வைக்க வேண்டும். ஆக ஒரு வாரம் அந்த 12 அப்பங்கள்
ஆண்டவரின் இல்லத்திலே இருக்கின்ற அந்த மேசையிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஒரு வாரம் ஆகினாலும் அந்த அப்பத்தில் இருக்கக்கூடிய கதகதப்பு ஒருபோதும் குறையாது. அந்த குறையாத கதகதப்பு எதை காட்டுகிறது? ஆண்டவர் அந்த அப்பத்தில் பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அந்த 12 அப்பங்கள், காட்சி அப்பங்கள் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், கடவுள் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இந்த அப்பங்களின் மூலமாக கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு உணவளிக்கிறார், ஊட்டமளிக்கிறார், உறுதியளிக்கிறார் என்ற ஒரு கருத்தும் இந்த காட்சி அப்பங்கள், ஷோ பிரெட், இதன் மூலமாக வெளிக்காட்டப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இது நற்கருணைக்கான ஒரு முன்னோட்டம். இந்த முன்னோட்டமே இந்த அளவுக்கு ஆண்டவரின் பிரசன்னத்தை வெளிக்காட்டுகிறது என்றால், அந்த அப்பத்திலே தன்னையே வைத்து நம்ம எல்லாருக்கும் நற்கருணையின் மூலமாக உணவாக கொடுக்கிறாரே இயேசு, அந்த நற்கருணை எந்த அளவுக்கு மகத்துவமானது! இந்த ஷோபிரடில் சொல்லப்பட்ட அந்த கருத்துகள் எல்லாமே இந்த நற்கருணையில் முழுமையாக அடங்கியிருக்கிறது. உண்மையில் ஆண்டவர் இந்த நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிறார். இந்த நற்கருணையின் மூலமாக இந்த உலக மக்களோடு ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை செய்து கொள்ளுகிறார். இந்த நற்கருணையின் மூலமாக நம் எல்லாருக்கும் ஊட்டமளிக்கிறார், உறுதியளிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் இயேசுவின் தியாகத்தின் சின்னம், தியாகத்தின் அடையாளம். எனவே இந்த தியாகத்தின் உணவாக இந்த நற்கருணை நாம் எல்லாரும் உட்கொள்ளுகிறோம். இந்த தியாகத்தின் உணவை உட்கொள்ளுகின்ற நாம் எல்லாருமே தியாக வாழ்வை வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த சமுதாய வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்வை வாழத்தான் இந்த நற்கருணை விருந்து நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த மாபெரும் நற்கருணை இந்த உலக மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு குருத்துவம் என்ற 2வது மேல்மாடி கொடையையும் கொடுக்கிறார். குருத்துவத்தின் மாண்பை போற்றுகின்ற ஒரு நாளாக இந்நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படி ஜான் மரிய வியானி சொல்லுவார், இந்த உலக மக்களுக்கு எல்லா மகிழ்ச்சியும், எல்லா அருளும், எல்லா ஆசீர்வாதங்களும் குருக்கள் மூலமாகவே பொழியப்படுகிறது என்று சொல்லுவார். இது முழுக்க முழுக்க உண்மை, இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அன்பார்ந்தவர்களே, பாதம் கழுவி நிகழ்வுக்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு தம் சீடர்களுக்கு சொன்னது, நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் நற்கருணை ஏற்படுத்திய பிற்பாடு என் நினைவாக செய்யுங்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு நற்கருணைக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நற்கருணை தொடர்ந்து வாழப்பட வேண்டும், மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக குருத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆக குருக்கள் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு பொழியப்படுகிறது. அவர்கள் செய்கின்ற பல்வேறு பணிகள் மூலமாக எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே குருக்களின் பணியிலே நாம் ஒருபோதும் தடையாய் இருந்துவிடக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டிலே குறிப்பேடு 2வது புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே வருகின்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். இறைவாக்கினர் எசையாவின் காலத்திலே உசியா என்ற அரசன் எருசலேமை ஆண்டு வருகிறான். நல்ல அரசன், மிக சிறப்பாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய அரசன், பல சீர்திருத்தங்களை செய்தவன். காலப்போக்கிலே ஒரு ஆணவம், ஒரு கர்வம் அவனுக்கு உள்ளாக ஏற்படுகிறது. அந்த ஆணவத்தின் காரணமாக என்ன செய்கிறான்? ஒரு நாள் கையிலே தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரின் இல்லத்துக்குள்ளாக நுழைகிறான். குருக்கள் எல்லாரும் தடுக்கிறார்கள். நீ செல்லக்கூடாது, ஆண்டவரின் இல்லத்தில் நுழையாதே, நீ தூபம் காட்டாதே, தூபம் காட்டுவது குருக்களின் வேலை. எனவே குருக்களின் வேலையை நீ அரசனாக இருந்தால் நீ செய்யக்கூடாது என்று தடுக்கிறார்கள். தடுத்தும் அதை மீறி, நான் அரசன், எனக்கு எல்லா உரிமையும் உண்டு,
நீங்கள் என்ன சொல்லுவது? நான் தூபம் காட்டுவேன் என்ற ஒரு அகங்காரத்தோடு ஆணவத்தோடு தூபம் காட்ட முற்படுகிறான். அவன் நெற்றியிலே தொழுநோய் ஏற்படுகிறது. சட்டப்படி தொழுநோய் கண்டவன் ஆண்டவன் இல்லத்தில் நுழையக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. உடனடியாக குருக்கள் செய்தது, அவனை ஆலயத்தை விட்டு வெளியே துரத்துகிறார்கள், வெளியே தள்ளுகிறார்கள். கடைசியிலே வீட்டிலே ஒரு அறையிலே முடங்கி போய் சாகின்ற ஒரு நிலை. அன்பார்ந்தவர்களே, உசியா அரசன் குருக்களின் பணியிலே குறுக்கிட்டான், தலையிட்டான். அவனுக்கு நேர்ந்த கதியை பாருங்கள். எனவே குருக்களின் பணி மேன்மையான பணி, கடவுளின் பணி. கண்டிப்பாக குருக்களை கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்தி அவர்கள் மூலமாக கண்டிப்பாக நல்ல காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார், செய்வார் என நம்பிக்கையோடு நாம் வாழ்வதுதான் ஒரு தனி சிறப்பு என்பதையும் நாம் உள்ளத்தில் இருத்திக் கொள்வோம். இந்த குருத்துவம் இன்றைய நாளில் காப்பாற்றப்பட வேண்டும். இந்நாளிலே ஆண்டவரின் பிரசனத்திலே ஒரு குடும்பமாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த குருத்துவத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து போற்றுவோம், குருக்களுக்காக ஜெபிப்போம். அதே நேரத்தில் குருத்துவத்தை வளர்த்தெடுக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்திலே இறை அழைத்தல் குறைந்து போய் கொண்டிருப்பதை நாம் எல்லாரும் கண்கூடாக அறிவோம். எனவே இந்நாளிலே சிறப்பாக இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். அந்நாட்களிலே எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லா வீட்டாரும் என்ன ஆசைப்படுவார்கள்? என் குடும்பத்தில் ஒரு குரு உருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லா பெற்றோருக்கும் இருக்கும். அந்த ஒரு ஆசை இந்த நாட்களிலே, இந்த காலகட்டத்திலே பெற்றோர்கள் மத்தியில் குறைந்து போயிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. எனவே இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தி இந்த ஒரு நாளிலே, குருத்துவத்தை கொண்டாடுகின்ற இந்த ஒரு நாளிலே எல்லா பெற்றோரும் முதலில் இந்த ஒரு ஆசையை உள்ளத்தில் பதிப்போம். என் குடும்பத்தில் ஒரு குருவை நான் உருவாக்க வேண்டும், ஆண்டவருக்காக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை நாம் உள்ளத்தில் பதிக்கின்ற போதுதான் அதற்காக நாம் ஜெபிக்க முடியும். அந்த ஒரு ஜெபத்திலே, அந்த ஒரு ஆசையிலே நம் குழந்தைகளையும் ஊக்குவிக்க முடியும். எனவே அன்பு பெற்றோர்களே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே இறை அழைத்தலை ஊட்டுங்கள், இறை அழைத்தலை ஊக்குவியுங்கள். கண்டிப்பாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுளுக்காக பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுக்கிற போது கடவுள் கண்டிப்பாக நம் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.